ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இதுல வந்து ட டைரக்ட்டா ரெகுலரா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க குரூப் 4ல. இதுல வந்து ஒரு 15 விதி இருக்கு. கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எந்த பகுதின்னு பார்த்துக்கோங்க. பகுதி 4 நம்ம லாஸ்ட் கிளாஸ்லருந்து கன்டினியூவேஷன தான் பார்க்க போறோம். ஸோ பகுதி 2, பகுதி 3 பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. இப்போ பகுதி 4 அதோடைய கன்டினியூவேஷன தான் இத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பகுதி 4 விதி 36லருந்து 51. நான் சொல்ல சொல்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுலருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும்? இப்போ ஒரு சட்டம் இயற்றுறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன விஷயத்த ஃபாலோ பண்ணணும்? எந்த பேசிஸ்ல வந்து அந்த சட்டம் இயற்றணும்? அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பகுதி 4ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத ரைட் பண்ணிக்கோங்க. பகுதி 4. 2வது விதி 36 டூ 51. இத பத்தி தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? பெரிய பெரிய தலைவர்கள் இந்த விஷயத்த வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி பார்க்குறாங்க? அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இது ஒரு நாவல் அம்சம் கொண்டது அப்படின்னு டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருக்காங்க. இதுல குறிப்பிடப்பட்டிருக்க எல்லா பாயிண்ட்டுமே ஒரு நாவல் அம்சம் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அரசியல் அமைப்பின் மனசாட்சி. இந்த அரசுக்கு வலியுறுத்தும் கோட்பாடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அமைப்புடைய மனசாட்சி போல இருக்கு அப்படின்ட்டு கிரான்வில் ஆஸ்டின் சொல்லியிருக்காங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? அடிப்படை உரிமைகள் பார்த்திருப்போம். அந்த அடிப்படை உரிமைகள் பிளஸ் இந்த கோட்பாடுகள் இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்டிருக்க இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து இது ஒரு அரசியல் அமைப்பின் ஆத்மா போல இருக்கு. இங்கிலீஷ்ல கான்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து அரசியல் அமைப்பின் ஆத்மா அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்திருந்தோம். நாவல் அம்சம் கொண்டது. இது 2மே அம்பேத்கர் அவங்க சொன்னது. அதனால இது 2த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நடுவுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அதேபோல நீங்க எழுதுறது ஷார்ட்டா எழுதிக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ உங்களுக்கு புரியிற மாரி ஷார்ட்டா எழுதிக்கோங்க. ரிவைஸ் பண்ற மாரி. இப்ப அந்த பாயிண்ட் என்னன்னு ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அரசுக்கு வழிகாட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த பேஸ்ல வந்து அவங்களுடைய சட்டங்களும், அவங்களுடைய புரோகிராம்ஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்படின்றத பத்தி சொல்றது தான் அந்த கோட்பாடுகள். 2வது இது அயர்லாந்துலருந்து எடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்ப நம்ம போன கிளாஸ்ல பார்த்த அடிப்படை உரிமைகள் இருக்குல்ல, அது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. அமெரிக்கன் அரசியல் அமைப்புல இருந்து தான் அத எடுத்திருப்பாங்க. இதுல இருக்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு கண்ட்ரியுடைய ரெஃபரன்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் எடுத்திருப்போம். அது எந்த கண்ட்ரியுடைய ரெஃபரன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோட்பாடுகள் முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பகுதி 4, 2வது விதி 36 டூ 51. 2வது இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். 3வது அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்ப நான் பின்னாடி வந்து என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, என்னென்ன விதிலாம் இருக்குன்னு சொல்றேன். ஆனா, இதுல ஒரே ஒரு டிராபேக் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய அடிப்படை உரிமைகள் குடுத்துருக்காங்கல்ல, லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு 6 அடிப்படை உரிமைகள் குடுத்துருப்பாங்க. இந்த விஷயம்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வேள வயலேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் பாருங்க. ரைட் டூ ஸ்பீச் சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு பேச்சு சுதந்திரம். அதேபோல நீங்க வந்து எந்த வேலை வேணாலும் செய்யலாம், என்ன விஷயத்த வேணாலும் படிக்கலாம். இப்படின்னு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஹை கோர்ட்டுக்கோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போயிட்டு, இதெல்லாம் எனக்கு வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியும். அத வந்து கோர்ட்ல ஏத்துப்பாங்க. ஆனா, இப்ப இந்த நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா? இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து வயலேட் ஆகுது. சப்போஸ் அது வந்து நடைமுறைப்படுத்தல அப்படின்னா, நீங்க கோர்ட்டுக்கு போய் கிளைம் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த நெறிமுறை கோட்பாடுகள்ல வந்து நாட்டுல வந்து மது பழக்கம், அதே மாரி இந்த போதைப் பொருட்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமுமே கவர்மெண்ட் அத ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னமுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. அதுதான் இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம். அங்க 4வது பாயிண்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்க. நான் ஜஸ்டிசியபிள் அதாவது
நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த இயலாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் அதாவது அடிப்படை உரிமைகளுக்கும் நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இருக்க மேஜர் வித்தியாசமே இதுதான். சரிங்களா? இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து டிபிஎஸ்பி. இப்போ ஒவ்வொரு ஆர்டிகிளும் நம்ம பார்க்கலாம். 36ல இருந்து 51வது விதி வரைக்கும் ஃபுல்லாவே வந்து இந்த நெறிமுறை கோட்பாடுகள் தான். இந்த டிபிஎஸ்பினா ஒண்ணும் இல்ல. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு ஸ்டேட் வந்து பாலிசி மேக் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன நெறிமுறை கோட்பாடுகளை மைண்ட்ல வச்சுக்கணும், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதை சொல்றது தான் இந்த டிபிஎஸ்பி. இதை வந்து 3ஆ பிரிப்பாங்க. 36ல இருந்து 51வது விதி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி 3ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமதர்ம கொள்கைகள், அதாவது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்துற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸாக வச்சுக்கிறாங்க. ரெண்டாவது காந்தியன் கொள்கைகள். காந்தி அவர்கள் வந்து எந்தெந்த விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராம ஸ்வராஜ்யம் சொல்லுவாங்கல்ல, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து உருவாக்குறது, அவங்களுக்கான பவர் கொடுக்கறது, அதே போல குடிசை தொழில்களை ப்ரொமோட் பண்றது. அவருக்கு வந்து வில்லேஜுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய தாட்டா இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காந்தியன் கொள்கைகளா பார்க்கப்படுது. அவருடைய தாட்ஸை வந்து அப்படியே ஒரு பிரின்சிபல்ஸா பிரிச்சுட்டாங்க. அடுத்து லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். அடுத்து தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கைகள். சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு சுதந்திரமா செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், ஒரு 7-8 பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் விதி 36. நீங்க அடிப்படை கடமைகள் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல 12 to 35 பார்த்துருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் 12வது விதி என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஸ்டேட்னா என்ன, ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்டுக்கான டெஃபினேஷன் என்ன, அரசின் வரையறைனா என்னன்னு 12வது விதியில பார்த்துருப்போம். அதே போலதான் இதுல ஆரம்பிக்கும் போது 36வது ஆர்டிகல்ல, அதாவது விதியில ஆரம்பிக்குது. அதுல ஒரு ஸ்டேட்னா என்ன, அரசின் வரையறையை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து நெறிமுறை கோட்பாடுகள், அதோடைய சொற்பொருள், அதை பத்தி சொல்றது. 36ல ஃபுல்லாவே டெஃபினேஷன் பத்தி சொல்றாங்க. சரியா? விதி 36 முடிச்சு விதி 37. 37 நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட் தான். என்னன்னா, உரிமைகளை வந்து நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு கிளைம் பண்ண முடியாது, நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த இயலாது, நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இதுவே அடிப்படை உரிமைகள் மாறுபடும். அடிப்படை உரிமைகளை நீங்க கண்டிப்பா போயிட்டு கிளைம் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகள் வந்து யாரோ ஒருத்தவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கூட, இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்கள ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ஆட்புணர்வு மனுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெய்பீம் படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்புணர்வு மனு போட்டு அவங்கள திருப்பி வந்து அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல கிடையாது, அதாவது கோட்பாடுகளே கிடையாது. அதை தான் 37ல ஒரு கோர் பாயிண்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நல அரசு. மக்கள் நல அரசுனா என்னது, சொசைட்டில வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. அது சமூக ரீதியாவோ இல்லை பொருளாதார ரீதியாவோ இல்லை மற்ற அரசியல் ரீதியாவோ எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அதே போல் அது மக்களுடைய நலத்தை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த இங்கிலீஷில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, 38 டிஃபைன் பண்ணுறது ஒரே ஒரு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அவங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் சொல்லுவாங்க. வெல்ஃபேர்னா மக்கள் நலம், அதை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஒரு அரசாக இருக்கணும் அப்படின்றத மேஜராக சொல்லக்கூடியதுன்னா 38. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல 36ன்றது வந்து அந்த ஸ்டேட்னா என்னன்னு சொல்றாங்க, டிபிஎஸ்பி அந்த கோட்பாடுகள்லாம் என்னன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து 37. இதை வந்து நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. என்னதான் அதில் வந்து லிஸ்டாக கொடுத்துருந்தாலுமே இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஃபாலோ பண்ணல அப்படின்றதுக்கு எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? அதை வந்து சொல்றது 37. 38 பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல்ஸ், இந்த நெறிமுறை கோட்பாடுகள் எந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது வந்து மேஜராக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அரசியல் அமைப்புக்கு எப்படி ஒரு முகப்புரை இருக்கு பார்த்தீங்களா? முகப்புரைன்றது நம்மளுடைய அரசியல் அமைப்புடைய ஒரு மொத்த தீமையும் டிஃபைன் பண்ணுற ஒரு ஒரு பேஜ் அது. அதுதான் எல்லாத்தையுமே சொல்லும். அது என்ன சொல்ல வருதுன்றது. அது 38ல மக்கள் நல அரசை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது 38. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 39. விதி 39ல ஒரு 6 உட்பிரிவு இருக்கும். ABCDEF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 உட்பிரிவு இருக்கு. அதுல என்னென்ன பாயிண்ட் மேஜரா நம்மளுக்கு கேட்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நோட் பண்ணிக்கோங்க. 39ல வந்து சமூகத்துல வந்து ஊதிய ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. மேஜரா சொல்லக்கூடிய பாயிண்ட் அதுதான். சமூகத்துல எந்த விதமான ஊதிய ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. அதேபோல சம ஊதியம். ஆண், பெண் 2 பேருக்குமே சம ஊதியம். இப்போ ஒரு இடத்துல போய் வேலை செய்றாங்க அப்படின்னா, ஆண், பெண் 2 பேருக்கும் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்றாங்க அப்படின்னா, 2 பேருக்குமே வந்து ஈக்குவலான சேலரி தான் குடுக்கணும். அதேபோல ஈக்குவலான வொர்க்கிங் ஹவர்ஸ் தான் இருக்கணும். இந்த மாரியான விஷயங்கள சொல்றது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 39ல சொல்லுவாங்க. அடுத்து 39 ஏ. விதி 39 ஏ. இந்த மாரி 39 ஏ, 39 பி இந்த மாரி வந்து அந்த லெட்டர்ஸோட ஆட் பண்ணியிருக்க விஷயங்கள் சட்ட திருத்தத்தின் மூலமா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தம் 1976வது வருஷம். இந்த ஆர்டிகிள் அதாவது விதியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அளித்தல். இப்போ ஒரு கோர்ட்டுக்கு வந்து ஒரு பணக்காரங்களோ, இல்ல ஒரு ஏழையோ வந்து ஒரு பிரச்சனையில வராங்க அப்படின்னா, ஸோ அந்த பணக்காரங்களுக்கு வந்து அவங்களுக்காக வாதாடுறதுக்கு அவங்க வக்கீல் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நீங்க நெறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்பான். அ இப்ப வேற யாருன்னா வந்து வாதாடுறதுக்கு அவங்களுக்காக வக்கீல் இல்ல அப்படின்னா, அவங்களே கேட்பாங்க. ஜட்ஜே கேட்பாங்க. உங்களுக்காக வாதாடுறதுக்கு யாருனா இருக்காங்களா? இல்ல அரேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்பாங்க. அது வந்து இலவச சட்ட உதவி. அப்படி குடுக்கணுன்றத நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விதி 39 ஏ அத பத்தி சொல்லுது. உங்களுக்கு சமமான நீதி வழங்குறதுக்கு ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அளிக்கணும். இதுக்காக பின்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 1987 போல சட்ட உதவி ஆணையம்னு தனியா போட்டிருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏழைகளுக்குலாம் சட்ட உதவி அளிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? விதி 39 ஏ இது. முக்கியமான பாயிண்ட்டு இது ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. குரூப் 4லயும் கேட்டுருக்காங்க. குரூப் 1 கொஸ்டின்ஸுமே நெறையா வந்திருக்கு. அடுத்து 39 டி. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 39ல மொத்தம் 6 உட்பிரிவு இருக்கு. ஏ, பி, சி, டி, இ, எஃப்ன்னு சொல்லிட்டு அந்த 6 உட்பிரிவுலயும் மேஜரா சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா, சமூகத்தில வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல நம்மளுடைய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்த வந்து ஈக்குவலா பகிர்ந்து எடுத்துக்கணும். ஒருத்தவங்க வந்து அதிகமா எடுத்துக்கிறது, ஒருத்தவங்க கம்மியா எடுத்துக்கிறது இல்லாம, அத வந்து ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. அதேபோல 39 டி வந்து எதுக்காக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். 8 மணி நேரம் ஒர்க்னா நான் சொன்னேன்ல, அவங்களுக்கான சம்பளத்த வந்து ஈக்குவலா பிரிச்சு குடுத்துரணும். இதுக்காக ஒரு சட்டமும் போட்டிருப்பாங்க. இந்த 39 டி சொன்ன விஷயத்த கருத்துல எடுத்துக்கிட்டு, ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் அதாவது சம ஊதிய சட்டம்னு ஒரு விஷயத்த 1976ல உருவாக்கியிருப்பாங்க. சரி, அடுத்து விதி 40. இது வந்து ஒரு காந்தியன் கொள்கை. அதாவது காந்திஜி வந்து கிராமத்துக்கு ஸ்வராஜ்யம் குடுக்கணும். கிராம பஞ்சாயத்த டெவலப் பண்ணணும். அவங்களுக்கான பவர அவங்ககிட்டயே குடுத்துக்கிட்டா, அவங்க ரூல் பண்ணிப்பாங்க. ஏன்னா, இப்போ வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டால அ இந்தியாவுல அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடைசி கிராமம் வரைக்கும் போயிட்டு, அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியாதுன்றதுக்காக, அவங்கவங்க கிராமத்த அவங்கவங்களே ரன் பண்ணிக்கலாம். அதுக்கான பவர மட்டும் குடுத்தா போதும் அப்படின்னு விதி 40ல வந்து அவருடைய காந்தியன் ஐடியாவ வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப காந்திஜிக்கும், அம்பேத்கருக்கும் இருக்கக்கூடிய மேஜரான வேறுபாடு இதுதான். காந்திஜி என்ன நெனச்சிருப்பாங்க அப்படின்னா, அ கிராம ஸ்வராஜ்யம் குடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். அதாவது பவர வந்து கடைசி இருக்கக்கூடிய அந்த கடைசி அடிப்படை மக்கள் வரைக்கும் குடுத்துட்டா, அவங்களுக்கான கவர்மெண்ட் அவங்க ரன் பண்ணிப்பாங்க. பிரச்சனை தீர்ந்துடும்னு அவங்க நெனச்சாங்க. ஆனா அம்பேத்கர் என்ன நெனச்சாங்கன்னா, இன்னுமே கிராமங்கள்ல வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. அந்த கம்யூனிட்டி சம்மந்தமான ஒரு ஏற்றத்தாழ்வு, கேஸ்ட் சம்மந்தமான ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால, நீங்க பவர் குடுத்தாலுமே, அது யார் கையில போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவுல கொஞ்சம் பவரா இருக்கவங்க யாரு? அந்த ஏரியால செல்வாக்கா இருக்கவங்க யாரோ, அவங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த பவர் சேர்ந்துரும். அது இன்னும் தான் வந்து ஏற்றத்தாழ்வ உண்டாக்கும் அப்படின்னு நம்புனாங்க. இதுதான் 2 பேருக்கு உள்ள வேறுபாடு. மேஜரா நமக்கு ஆர்டிகிள் 40ல என்ன சொல்லுதுன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்த உருவாக்கணும், கிராம ஸ்வராஜ்யத்த உருவாக்கணும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிகிளுடைய பேஸா தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ உள்ளாட்சி தேர்தல்லாம் நடக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து 1992ல இந்த கிராம ஸ்வராஜ்ய சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இத பேஸ் பண்ணி தான் அத கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து விதி 41. 41ல வந்து நமக்கான உதவித்தொகை. உதவித்தொகை வந்து எல்லாருக்குமே இப்ப ஏஜ் 60 ஆனவங்களுக்கு வந்து இப்ப பென்ஷன் தராங்க பார்த்தீங்களா? அந்த உதவித்தொகையும் சரி, அடுத்து ஊனமுற்றோர் அவங்களுக்கான பென்ஷன் தர்றது. அதேபோல ஏதோ ஒரு டிசீஸால இப்ப அஃபெக்ட் ஆகுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிபி, இல்ல எய்ட்ஸ் இந்த மாரி ஒரு காமனா இருக்கக்கூடிய டிசீஸால அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்கான
ஒரு உதவித்தொகையாவும் அமௌண்ட்டு குடுப்பாங்க. அந்த மாரி சொசைட்டில இந்த மணி பேஸ்டா உதவித்தொகை எது குடுத்தாலுமே, அது எந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா 41. இப்ப நான் சொல்ற ஆர்டிகிள்ஸ் எல்லாமே ஆக்சுவலா வந்து இது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்றது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும். இப்ப இந்த உதவித்தொகை குடுக்குறாங்க அப்டின்னா, இந்த மாரி சொசைட்டில இருக்கக்கூடிய முடியாத மக்கள், இப்போ முதியவராகட்டும், ஊனமுற்றோராகட்டும், இவங்கலாம் வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்த அவங்களாலே பார்த்துக்க முடியாது. ஸோ இந்த டைப் ஆஃப் பீப்பிளுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்சத செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேபோல நான் இயலாமை சொல்லிட்டேன். அடுத்து கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு. கல்விக்கேற்ற வேலைவாய்ப்புனா, இப்ப படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 41 படி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இப்போ ஒரு 10த் படிச்சிருந்தாலும் சரி, 12த் படிச்சிருந்தாலும் சரி, 6த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலும் சரி, 8த் அந்த மாரி அவங்கவங்க எந்தெந்த கிளாஸ் படிச்சிருந்தாலுமே, அதுக்கேற்ற ஒரு வேலைவாய்ப்ப வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அப்படின்றத சொல்றதும் விதி 41ல சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து எல்லாத்தையுமே கவர் பண்றாங்க பாருங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது? பேசிக் குவாலிஃபிகேஷன்ன்றது ஒரு 6த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 60 ஏஜ் ஆகுற வரைக்கும் எல்லாருக்கும் கவர் பண்ணி அவங்களுக்கான வாழ்வாதாரத்த மேம்படுத்தணும். அப்படின்றத விதி 41ல சொல்றாங்க. இப்போ 38ல இருந்தே பார்த்துருவோம். 38 மக்கள் நல அரசு. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லப்போனா 38ன்றது மக்கள் நல அரசு. ஒரு ரிவிஷன் மாரி பார்த்துடலாம். 39ல வந்து மொத்தம் உட்பிரிவு 6 உட்பிரிவு இருக்கு. இதுல மேஜரா வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து, அந்த சம ஊதியம், அடுத்து சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு. இந்த விஷயங்கள தான் வந்து இந்த 6 கிளாஸ்லயும் வந்து ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க. அத வந்து ஒவ்வொரு இதுவா பிரிச்சு வேற வேற மாரி சொல்லியிருப்பாங்க. 39 ஏ 39 ஏன்றது தனி சட்ட திருத்தம். அதாவது தனி சட்டம் அது. சட்ட திருத்தத்தின்படி உருவாக்குனது. என்னன்னா, இலவச சட்ட உதவி. அது 39 ஏல சொல்லியிருக்காங்க. அடுத்து 39 டி அந்த நான் உட்பிரிவு சொன்னேன் பார்த்தீங்களா? இத மட்டும் ஏன் தனியா குடுத்துருக்கேன்னா, இது ஆல்ரெடி ஒரு 2, 3 இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டுருக்காங்க. அது இல்லாம இதுக்கு சட்டங்களும் தனியா இருக்கு. அதனால இத மட்டும் தனியா மென்ஷன் பண்ணியிருக்கேன். சம ஊதிய சட்டம் 1976 உருவாக்குனதுக்கு காரணம் இந்த 39 டி. சரிங்களா? 40 40னாலே உங்களுக்கு காந்தியன் கொள்கை ஞாபகம் வந்துரணும். ஏன்னா வந்து கிராம பஞ்சாயத்து அமைத்தல், வில்லேஜ் பஞ்சாயத்து ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 40னாலே இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துரணும். அடுத்து 41 உதவித்தொகை. இப்ப நம்மளுக்கு வழங்கக்கூடிய கவர்மெண்ட் வழங்கக்கூடிய எல்லாமே வந்து 41 பேஸ்ல தான் குடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து 42 பார்ப்போம். 42ன்றது நியாயமான மனிதாபிமான பணிச்சூழல். இப்ப ஒரு இடத்துல வேலை செய்றாங்க. ஏதோ ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க வேலை செய்றீங்கன்னா, ஒரு 8 ஹவர்ஸ் டைமிங் இருக்குன்னா, அந்த 8 ஹவர்ஸ் மட்டும் தான் நம்ம செய்யணும். சில கம்பெனிஸ்ல வந்து தெரியாம இல்லீகலா என்ன பண்ணுவாங்க, ஒரு 11, 12 மணி நேரம், சில நேரத்தில என்ன பண்ணுவாங்க, நைட் டியூட்டியும் கன்டினியூஸா பார்க்க விடுவாங்க, 6 நாளும். இந்த மாரி மனிதாபிமானமற்ற பணிச்சூழல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் 42. அதேபோல அவங்களுக்கு லஞ்ச் டைம் 1 மணி நேரம்னாலோ, இல்ல பிரேக் ஏதாவது இருக்குனாலோ, அதையுமே அவங்களுக்கா சமமா குடுத்துறணும். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானமற்ற செயல வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு 42 சொல்லுது. அதேபோல மகப்பேறு உதவி. இப்ப மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் சட்டம் வந்து 1961ல போட்டிருப்பாங்க. அதுக்கு பேஸே பார்த்தீங்கன்னா, அந்த விதி 42 தான். அத என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இப்போ ஒரு ஒர்க்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்டின்னா, மெட்டர்னிட்டி லீவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 1 இயர் குடுத்துறாங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் தராங்க. அது வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு செயலா இருக்கும் அப்டின்றதுக்காக, விதி 42ல அத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. நார்மல் ஒர்க்கர்ஸுக்கும் சரி, 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற இந்த நார்மல் ஒர்க்கர்ஸுக்கும் சரி, அதேபோல பெண்களுக்கு இந்த மாரியான மகப்பேறு விஷயத்திலும் சரி, 2 பேருக்குமே மனிதாபிமானம் உள்ள ஒரு சில விஷயங்கள செய்யணும் அப்டின்றதுக்காக, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கான்ஸ்டிடியூஷன் நம்ம அரசியலமைப்பு பரிந்துரை செய்யுது. என்னன்னா, விதி 42 நீங்க ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அடுத்து விதி 43 பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஊதியம். இப்போ ஒருத்தவங்க வேலை செய்றாங்க அப்டின்னா, மாசத்துக்கு அவங்களால ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குடுத்தா அவங்க ஃபேமிலிய ரன் பண்ணவே முடியாது. அப்ப அவங்க வாழ்வாதாரத்த எப்படி ரன் பண்ண முடியுமோ, டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஹவுசிங்கும் சரி, அவங்களுக்கு துணி, அவங்களுக்கு சாப்பாடு, இந்த மாரி அவங்கள பேசிக் நீட்ஸ வந்து அவங்களாவே பூர்த்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு வாழ்வாதார ஊதியம் வழங்கணும். டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க வந்து புரமோட் பண்றதுக்கு டீசென்ட் வேஜஸ் குடுக்கணும். அப்படின்னு சொல்றது தான் 43. சரிங்களா? அதேபோல ஓய்வூதியம் மற்றும் சமூக கலாச்சார வாய்ப்புகள் வழங்க வேண்டும். நான் கீழ மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எஜுகேஷன், ஹெல்த்து, ஹவுசிங்கு, ஃபுட்டு
இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுக்கு பேசிக் லிவிங் வேஜஸ் தேவை. சிம்பிளா சொல்லப்போனா 43ன்னா அவங்களுக்கான வாழ்வாதார ஊதியம் அவ்வளோதான். அதேபோல குடிசை தொழில் வளர்ச்சி 3வது பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? காந்திஜி வந்து அதிகமா வலியுறுத்தினது இந்த பாயிண்ட்டும் தான். இப்ப கிராமங்கள்ல வந்து எல்லாராலயுமே வந்து கவர்மெண்ட்ல வேல வாங்க முடியுமான்னு கேட்டா, ஒரு சில பேரால கஷ்டமா இருக்கும் வேல வாங்குறதுக்கு. அப்ப அவங்களுடைய நீட்ஸ அவங்களாவே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு, ஒரு பீப்பிள் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி குடிசை தொழில ப்ரொமோட் பண்ணுவாங்க. சின்னதா ஏதாவது ஒரு பிசினஸ் இந்த வத்திப்பட்டி தொழில் இந்த மாரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குடிசை தொழில்கள அவங்களாவே ப்ரொமோட் பண்ணி, அவங்க வாழ்வாதாரத்த உயர்த்துறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது வழிவகை பண்ணணும் அப்படின்ட்டு விதி 43ல சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து விதி 43A. இந்த மாரி நான் சொன்னேன்ல கிளாஸ் போட்டு ஏபி அப்படின்னு வருதுனாலே, அது ஏதோ ஒரு சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 39A பார்த்தோம். இலவச சட்ட உதவி. அது 42வது சட்ட திருத்தம். அதேபோல 43A இதுவுமே 42வது சட்ட திருத்தம் 1976வது வருஷம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர் பங்களிப்பு. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரி யாரால ரன் ஆகணும் அப்படின்னா, அந்த தொழிலாளருடைய பங்களிப்போட தான் ரன் ஆகணும். சரிங்களா? அப்பதான் சுரண்டல் இருக்காது. இது இன்டைரக்ட்டா வந்து சுரண்டல வந்து தவிர்க்கிறது தான் இது. ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்க, தொழிலாளர்களே அவங்களே நிர்வாகம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவங்களுடைய கோரிக்கைகள நிறைவேத்திக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுதுன்றத டைரக்ட்டா சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு லிங்க் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். இண்டஸ்ட்ரியோடைய மேனேஜ்மென்ட்டுக்கும், இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற பீப்பிளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அப்படின்றத சொல்ற ஆர்டிக்கிள் தான் 43A. ஓகேவா? இது நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஏன்னா, இப்ப இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அடிப்படை கோட்பாடுகள்ன்றது, நெறிமுறை கோட்பாடுகள்ன்றது, இது பீப்பிளுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய பரிந்துரைகள் தான். சரிங்களா? அடிப்படை உரிமைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம். அதேபோல அடிப்படை கடமைகள் இப்ப பார்ப்போம். இது 2மே சிட்டிசன்ஸ்க்கு சொல்லக்கூடிய விஷயம். ஆனா, இந்த நெறிமுறை கோட்பாடுகள்ன்றது சிட்டிசன்ஸ் ரூல் பண்ற கவர்மெண்ட்டுக்கு சொல்லப்படுற விஷயம். சரிங்களா? அதுதான் டிஃபரன்ஸ் மேஜரா. அடுத்து விதி 43B. இதுவுமே வந்து சட்ட திருத்தம். 97வது சட்ட திருத்தம். 2011 படி தான் இத ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தன்னார்வ நிறுவனங்கள் இருக்குல்ல, என்ஜிஓஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க கூட இந்த என்எஸ்எஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கலாம் போயிட்டு என்ஜிஓல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது சோசியல் ஒர்க் செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க காலேஜஸ்லயே இப்ப சொல்லுவாங்க. அந்த மாரி என்ஜிஓ ப்ரொமோட் பண்றதுக்காகவும், கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ். இத வந்து அவங்களுக்கான பவர குடுத்து, அவங்களே ரன் பண்ணிக்கிறதுக்கான விஷயத்த ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணும். அப்படின்னு சொல்றது தான் 43B. அடுத்து விதி 44. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருந்துச்சுன்னா, கவர்மெண்ட்ட ரன்னே பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப மேரேஜ் சட்டம் இருக்குன்னா, ஹிந்துஸ் ஒரு மாரியான மேரேஜ் சட்டங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இவங்களுக்கு மென்னுக்கு, விமெனுக்கு வந்து தனித்தனியான ஏஜ் இருக்கும். 21, 18ன்னு சொல்லுவாங்க சில மதங்கள்ல. சில மதங்கள்ல என்ன சொல்லுவாங்க, அந்த ஏஜ் வந்து டிஃபர் ஆகும். நாங்க வந்து 15 வயசுல பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற மாரிலாம் சில மதங்கள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒவ்வொரு மதத்திலயும் அப்படி இருந்து ஒவ்வொருத்தவங்களும் அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ட ரன்னே பண்ண முடியாது. அதே போல தான் சொத்து, விவாகரத்து, இந்த வாரிசுரிமை இது எல்லாத்துக்குமே இப்ப பெண்களுக்கு வந்து சில மதங்கள்ல வந்து நாங்க சொத்துல வந்து உரிமை தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில மதங்கள்ல ஆண்களுக்கு மட்டும் தான் நாங்க சொத்து உரிமை தருவோம்னு சொல்லுவாங்க. கேட்டா வந்து எங்களுடைய மதங்கள்லயோ, இல்ல எங்களுடைய பழக்கவழக்கங்கள்லயோ இப்படி இருக்கு. இது மதங்கள்ல மட்டும் கிடையாது. மத்த எல்லா விஷயத்திலுமே சொல்றேன். தனித்தனியான சட்டங்கள் இருக்கக்கூடாது. பொது சிவில் சட்டம். ஒரு கண்ட்ரில வந்து பீப்பிள் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பொதுவா ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கணும். அப்படின்னு சொல்றது தான் விதி 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். இது வந்து லாஸ்ட் ஒரு ஒரு 2, 3 மந்த்ஸாவே வந்து அதிகமா பேசப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. இத இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விதி 44 பொது சிவில் சட்டம். அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்க சிட்டிசன்ஸ்க்கு ஒரே மாரியான சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறது. அடுத்து விதி 45 6லிருந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துடன் கல்வி. இப்ப நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல விதி 21ஏன்னு ஒண்ணு பார்த்திருப்பீங்க. 21ஏன்றது ஒண்ணும் கிடையாது. இந்த 6லிருந்து 14 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி தரணும். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு எஜுகேஷன் மட்டும் குடுத்தே ஆகணும். அதுல எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது. அந்த 6 டூ 14க்கு உட்பட்ட அந்த எஜுகேஷன் வயலேட் ஆனா,
நீங்க போயிட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்லயோ, உச்சநீதிமன்றத்திலயோ, உயர் நீதிமன்றத்திலயோ அத சண்டை போட்டு வாங்க முடியும். ஆனா, அ இந்த 45ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் வந்து, நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு நான் மறுபடியும் சொல்றேன் பாருங்க, கோர்ட்டுக்கு போயிட்டு இத நம்ம கிளைம் பண்ண முடியாது. வயலேட் ஆகுற பட்சத்துல. அததான் சொல்ல வரேன். 45ல 6லிருந்து 14 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துடன் கல்வி அப்படின்னு சொல்றது தான் 45. 46வது விதி என்ன சொல்லுதுன்னா, சிம்பிளா சொல்லப்போனா 46ன்றது எஸ்சி, எஸ்டி பிரிவென்ஷன். அதாவது கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகள வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்னா இப்ப விதி 46 பத்தி பார்ப்போம். 46 வந்து அ தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்தல். அதாவது அவங்களுடைய எஜுகேஷன் பிளஸ் எக்கனாமிய வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலயும் வந்து எடுக்கக்கூடாது. அத எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. சுரண்டல் இருக்கக்கூடாது. அதேபோல அவங்களுடைய உரிமைகள பாதுகாக்கணும். யாரு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி மக்கள். ஜென்ரலா சொல்லப்போனா இவங்க 2 பேருக்குமே இயற்றப்பட்ட சட்டம் இது. சரிங்களா? கல்வி மற்றும் பொருளாதார உரிமை. 47வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஊட்டச்சத்த வந்து அப்புறம் வாழ்க்கை தரத்த மேம்படுத்தணும். இப்ப இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை இருக்கு பார்த்தீங்களா? நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரத்த சோகை நம்மளுடைய ஹீமோகுளோபின் ரத்தத்தில கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் இது. அந்த பேசிஸ்ல இந்தியா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முக்கியமா பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறம் வயது வந்த பெண்கள் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அனீமியா அதிகமா இருக்கு, ரத்த சோகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரியான விஷயத்த இந்தியன் கவர்மெண்ட் அத கருத்துல எடுத்துக்கிட்டு, ஹெல்த்த ப்ரமோட் பண்ணணும். அவங்களுக்கு ஊட்டச்சத்து அதிகமா தரணுன்றதுக்காக தான் நெறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து அ கர்ப்பமா இருக்க காலத்துல இருந்து அவங்க வந்து இப்ப ஸ்கூல் ஏஜஸ் பெண்கள் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 15 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு, அவங்களால ஊட்டச்சத்து இன்கிரீஸ் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். ப்ராப்பரா எடுக்கணுன்றது வந்து இப்ப இந்தியால ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பேஸான ஆர்டிகிள் தான் 47. மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்த உயர்த்தணும். நம்மளுடைய லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் இன்கிரீஸ் பண்ணா தான், நம்ம பீப்பிள டெவலப் பண்ண முடியும். அப்படின்றதுல கான்ஸ்டிடியூஷன் அப்பவே 47ன்னு ஒரு சட்டம் இயற்றி கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மது மற்றும் போதைப் பொருள் தடுத்தல். ஆக்சுவலா நம்ம இந்தியால மது பழக்கமும், போதைப் பொருட்களும் இருக்கவே கூடாதுன்றது ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஆனா, அத இதுவரைக்குமே நம்மளால ஸ்ட்ரிக்ட்டா பண்ண முடியல. அது ஜஸ்ட் வந்து ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸா தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுவுமே ஒரு காந்திய கொள்கைகள். காந்திஜி வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண விஷயங்கள்ல இது ஒண்ணு. அதாவது மது அருந்தக்கூடாது. அதேபோல கிராம சுவராஜ்யம் குடுக்கணும். குடிசை தொழில்கள ப்ரமோட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் பின்னாடி சொல்றேன் இருங்க. இப்ப நான் 36லருந்து 51 ஆர்டிகிள் சொல்லியிருக்கேன்ல. இதுல எது எது வந்து காந்திய கொள்கைன்னு பின்னாடி சொல்றேன். அத நோட் பண்ணிக்கோங்க. எது எது சமதர்ம கொள்கைகள். 3 பிரிவு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 3 பிரிவிலயும் ஆர்டிகிள வகைப்படுத்தியிருப்பாங்க. அது என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. விதி 48 அடுத்து. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. நம்மளுடைய இந்தியாவுக்கான பேஸே பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50% மக்கள் வந்து அதிகமா நம்புறது விவசாயத்த தான் நம்புறாங்க. அதேபோல இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, விவசாயத்து மூலியமா வரக்கூடிய ஸோ இன்கம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. நாளாக நாளாக விவசாயம் பண்றவங்களே கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே போறாங்க. இப்ப விவசாயத்த ப்ரமோட் பண்ணணும். அதேபோல ஆடு, மாடு, இந்த கோழி இந்த மாரி கால்நடை வளர்ப்புகள ப்ரமோட் பண்ணா தான் வந்து அந்த செக்டார நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படின்றதுக்காக விதி 48 இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணா தான் வந்து அக்ரிகல்ச்சர டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 48 உருவாக்கியிருப்பாங்க. அதேபோல அக்ரிகல்ச்சரல் ப்ரமோட் பண்றதுக்கு நம்ம வந்து அதில டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா இன்னும் கொஞ்சம் அதுக்கு குடுக்கலாம். ஏன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல. ட்ரோன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பயிருக்கு வந்து இந்த உரங்கள் வந்து தெளிக்கிறதுக்காக இப்ப டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதேபோல நானோ ஃபெர்டிலைசர்ஸ், நானோ உரங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயிர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமா குடுக்குறதுக்காகவும், அதோடைய அந்த வளர்ப்பு காலம் இருக்குல்ல, அத குறைக்கிறதுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாரி புது புது டெக்னாலஜிஸ் கொண்டு வரது மூலியமா, அக்ரிகல்ச்சர வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக, விதி 48 கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசுவதை தவிர்த்தல். இப்ப நம்ம மாடு, ஆடுலாம் வெட்டுறோம்ல, இந்த கன்னுக்குட்டி இதெல்லாம் இது பண்ணாங்கல்ல, கறவை மாடு. இந்த மாரியான அ பசுவதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி 48ல இன்னொரு ப்ரொவிஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. 1 விவசாயத்த ப்ரமோட் பண்ணணும். 2வது பசுவதை. அதுக்கு காரணமா இருக்க விலங்குகள். ஏன்னா ஒரு மாடு இருந்தா தான் நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் இல்லையா?
அதனால அந்த மாரி விஷயத்தையும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பசுவதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதையும் 48ல சொல்லியிருக்காங்க. அடுத்து 48 ஏ விதி 48 ஏ வந்து சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தது. இப்ப எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த 42வது சட்ட திருத்தம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்து அதிகமான அமெண்ட்மென்ட்ஸ் அதிகமான சட்ட திருத்தங்கள் எந்த அ இயர்ல கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1976 42வது சட்ட திருத்தம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது மினி கான்ஸ்டிடியூஷன்னே சொல்லுவாங்க சொல்லப்போனா. ஏன்னா நெறைய சேஞ்சஸ் இதுல கொண்டு வரதுனால தான். இப்ப நம்ம பார்த்ததுலயே ஒரு 3 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. 39 ஏ பார்த்தோமா? அடுத்து 43 ஏ நெனைக்கிறேன். 43ல ஆமா. ஒரு ஆர்டிக்கிள் நடுவுல பார்த்திருந்தோம். அதுவுமே வந்து 42வது சட்ட திருத்தம். இப்ப 48 ஏ இதுவுமே வந்து 42ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுச்சூழல் மேம்பாடு. இப்ப நம்மளுடைய என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்ணணும். என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்ணா தான் அது வந்து இன்டைரக்ட்டா நம்மளுடைய வெப்பமயமாதல தவிர்க்கும். ஏன்னா வந்து இன்டைரக்ட்டாவோ, டைரக்ட்டாவோ வெப்பமயமாதலுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மரங்கள் அழித்தல், என்விரான்மென்ட்டல புரொடெக்ட் பண்ணாம இருக்கிறது தான். அதுக்காக இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய காடுகள வந்து 33% விழுக்காடுகளா உயர்த்தணும். கிரீன் தமிழ்நாடு மிஷன் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. பசுமை தமிழ்நாடு மிஷன் ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய அந்த மரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத விழுக்காட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். 33% இன்கிரீஸ் பண்றது மூலியமா, நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம பங்களிப்ப குடுக்க முடியும். அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். இதுதான் அதுக்கான பேஸ். 48 ஏ. அதேபோல வனவிலங்கு, காடுகள் பாதுகாப்பு. ஆக்சுவலா காடுகள் வந்து நல்லா இருந்தாலே வனவிலங்கு கண்டிப்பா ஒரு இதுவா தான் இருக்கும். டெவலப்மெண்ட்டா தான் இருக்கும். அதனால காடுகள தான் வந்து டைரக்ட்டா புரமோட் பண்ணணும். ஒரு என்விரான்மென்ட்ட புரொடெக்ட் பண்றது மூலியமா, சொசைட்டில கிளைமேட் சேஞ்ச தவிர்க்கலாம் அப்படின்னு டைரக்ட்டா சொல்றது தான் 48 ஏ. அடுத்து 49 விதி 49ல நினைவுச் சின்னங்கள் மற்றும் கலாச்சார இடங்களை பாதுகாத்தல். நம்மளுடைய தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்றோம்ல, தஞ்சை பெரிய கோயில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி யுனெஸ்கோ விருது சில விஷயங்களுக்கு குடுத்திருப்பாங்க. சில இடத்துக்கு குடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டிய இடங்கள் சொல்லிட்டு, யுனைட்டட் நேஷன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஒரு அமைப்பு யுனெஸ்கோ சொல்லுவாங்க. அந்த அமைப்பு சில சர்டிபிகேட்ஸ் குடுத்திருப்பாங்க. அந்த மாரியான நினைவுச் சின்னங்கள புரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது விதி 49. அதேபோல தொல்லியல் சிறப்பான சில இடங்கள் இருக்கும். நம்ம கீழடி இருக்குல்ல மதுரையில. அந்த மாரி தொல்லியல் சிறப்பு மிக்க சில இடங்களையும் புரமோட் பண்ணணும். அத பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகிள் விதி 49. அடுத்து விதி 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். அதாவது கிளாஷே இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்மளுடைய ஜுடிஷியரி இருக்கு பார்த்தீங்களா? அவங்க ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் பெர்சன்ஸோ இல்ல ஆஃபீசர்ஸோ இப்ப இருக்காங்க ஆஃபீசர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டாலே, ஜுடிஷியரி வந்து கரெக்ட்டா இருக்காது. ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்கன்னா, அதுல எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடாது. டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ. அப்படின்னு சொல்றது தான் விதி 50. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து விதி 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தல். இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு பீஸ் இருக்கணும். ஒரு செக்யூர்டா இருக்கணும். எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடாது. அப்படின்ட்டு நம்ம ஓவரால் கண்ட்ரிக்கு சொல்றது பார்த்தீங்கன்னா 51 சரிங்களா? இதில நம்ம பார்த்தது வந்து நான் சிங்கிள் வேர்ட்ல சொல்லிடுறேன். ஒவ்வொரு விதிக்கும். விதி 43ல இருந்தே சொல்லிடுறேன். 42ல இருந்து. 42 வந்து மனிதாபிமான பணிச்சூழல். அதாவது டீசென்ட் வொர்க்கிங் கண்டிஷன்ஸ். நீங்க நோட் பண்றதா இருந்தா சைட்ல சிம்பிளா நோட் பண்ணிக்கோங்க இத. விதி 42 டீசென்ட் வொர்க்கிங் கண்டிஷன். மனிதாபிமான பணிச்சூழல். அடுத்து விதி 43 வாழ்வாதார ஊதியம். டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கான டீசென்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு அந்த ஊதியத்த வழங்கணும் அப்படின்னு 43 சொல்லுது. 43ல அடிஷனலா குடிசை தொழில்கள் அத டெவலப் பண்றது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போட்டுக்கோங்க. குடிசை தொழில் புரமோஷன். இது 43. 43 ஏ. 43 ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கெடுப்பு. இது 42வது சட்ட திருத்தம். இதில இருக்க மாரியே கூட நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி கேட்கிற ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் தான். எந்த சட்ட திருத்தம்னு கேட்பாங்க. அந்த விதி வந்து எத பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து 43 பி 97வது சட்ட திருத்தம். வருஷம் 2011 கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களை ஊக்குவித்தல்.
அவங்களுக்கான பவர்ஸை கொடுக்கறது. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி சொல்லுவாங்க. கூட்டுறவு சங்கத்துக்கான பவர்ஸை கொடுக்கறது. 44 பொது சிவில் சட்டம். அதாவது கண்ட்ரி ஃபுல்லா இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கு ஒரே சட்டம் இருக்கணும். எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. 44 பொது சிவில் சட்டம். விதி 45 6லிருந்து இதில் நான் 6 வயதுன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சில புக்ஸில் வந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 to 14 வயசு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. கரெக்ஷன் என்னென்னா 6 to 14, 6லிருந்து 14 வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி, ஆரோக்கியத்துடன் கூடிய கல்வி. சரிங்களா? 6 to 14 அது. அடுத்து விதி 46 SC/ST பிரிவென்ஷன். அதாவது SC/ST தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார உரிமை. அது சொல்றது விதி 46. SC/ST எஜுகேஷன் மற்றும் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறது. கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாத்தல். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் கூட எடுத்துக்கோங்க. அதனால் ப்ராப்ளம் இல்லை. விதி 47 ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல். இது ஒரு பாயிண்டா போட்டுக்கோங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா மது மற்றும் போதைப் பொருள் தடுத்தல். 47 2 விஷயம் தான். ஒன்று நியூட்ரிஷன், நம்மளுடைய ஊட்டச்சத்து. 2வது விஷயம் மது மற்றும் போதைப் பொருள் தடுத்தல். 48 விவசாயம் தான். சரிங்களா? விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பசுவதை தவிர்த்தல், இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது அந்த அனிமல்ஸையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். டொமஸ்டிக் அனிமல்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே போல் அந்த விவசாயத்தையும் டெவலப் பண்ணணும். அவ்வளோதான். இன்டர் ரிலேட்டட் தான் ரெண்டுமே. 48. அடுத்து 48A எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976வது வருஷம். சுற்றுச்சூழல் மேம்பாடு. ஒரே வார்த்தைனா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கோங்க. 48A பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரு, 48A பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அவ்வளோதான். சுற்றுச்சூழல் மேம்பாடு. அடுத்து விதி 49 நினைவு சின்னங்களை பாதுகாத்தல். கலாச்சார இடங்கள், நினைவு சின்னங்கள், தொல்லியல் சிறப்பான இடங்கள், இந்த மாதிரி இடத்த வந்து இது பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது. மானுமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். MONUMENTS. MONUMENTS. இந்த மாதிரி மானுமெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, நினைவு சின்னங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அவ்வளோதான். 50 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. ரெண்டும் வந்து ரிலேட் ஆகக்கூடாது. ரெண்டும் தனித்தனியாக அதோடைய ஒர்க்கை செய்யணும். இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் அதுக்கான ஒர்க்கை செய்யணும். அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்கை செய்யணும்னு சொல்கிறது 50. 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. அவ்வளோதான்.